ஆமென். ஏசாயா 42வது அதிகாரம், ஏசாயா 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவை, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ இதோ நிறைவேறலாயின, நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாத வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் 2 வாரங்களுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை காண்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆண்டவர் காரியத்தை சொல்வதற்கு மாத்திரமல்ல நம்மை கூப்பிடுகிறது, அது நிறைவேற போகிறது என்பதையும் சொல்ல கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். இதோ இதோ நிறைவேறலாயின. தேவனால் தெரிவிக்கப்பட்டவைகள் தேவனால் நிறைவேற்றப்படும். சொல்லுறது ஆண்டவர், செய்யறது இன்னொரு ஆள் கிடையாது. தேவனால் தெரிவிக்கப்பட்டவைகள். என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே நிறைய பேசி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை அப்படி அசைச்சி ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனால் சொல்லப்பட்டவைகள் தேவனால் நிறைவேறும். தேவனால் சொல்லப்பட்டவைகள் தேவனால் நிறைவேறும். தேவனால் சொல்லப்பட்டவைகள் தேவனால் நிறைவேறும். தேவனால் சொல்லப்பட்டவைகள் அது பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டாலும், அது சொல்லி பல வருடம் ஆனாலும் அது நிறைவேறும். தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதின் அடையாளங்களில் ஒன்று இன்று காலையில ஆராதனையில கர்த்தர் பேச வைத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனத்தில் நான் கர்த்தர், I am the Lord. காலையில சொன்ன அந்த வாக்குத்தத்த செய்தியை கொஞ்சம் டச் பண்ணிட்டு இன்னொரு வார்த்தை கூட நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். அது மெடிடேஷன்லயும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு. கர்த்தருக்கு மகிமை. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கூக்குரல் இடுறாங்க, அழுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கையில் கர்த்தர் மோசே அனுப்புகிறார். சில அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனாலும் இன்னும் லைஃப்ல எந்த மாற்றம், சில அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க, ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை. பிரச்சனை இன்னும் பெருசாதான் இருக்குது. மோசே ஆண்டவர்ட்ட வந்து சொல்ற, பார்வோன் இன்னும் விடுவிக்கவில்லையே. யாத்திராகம் 5 கடைசி வாசிங்க. யாத்திராகம் 5வது அதிகாரம் கடைசி வசனம். நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். ஆமென். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கலையே. மோசே, நான் உன்னோடு பேசவில்லையா? பேசினீங்க ஆண்டவரே. நான் உனக்கு அடையாளத்தை காண்பிக்கவில்லையா? காண்பிச்சிங்க ஆண்டவரே. அற்புதத்தை நீ காணவில்லையா? கண்டேன் ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே. பார்வோன் உபத்திரவப்படுத்துகிறதை மோசே கர்த்தரிடத்தில் பேசுகிறான். அடுத்த அதிகாரத்துல தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை தெரிவிக்கிறார். தெரிவித்து விட்டு அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். நானே கர்த்தர். தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர் என்றாலும் I am the Lord தான். நானே கர்த்தர் என்றாலும் I am the Lord தான் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஏன் இந்த இடத்துல நானே கர்த்தர்னு சொல்றார்? கர்த்தர் என்றால் என்ன? நான் கர்த்தர் என்றால் என்ன? I am the Lordனா இருக்கிறவர். மோசே கிட்ட சொல்லுகிறார், I am that I am. இருக்கிறவராகவே அவர்தான் கர்த்தர். நேத்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கும் இருப்பார். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் நாளைக்கும் இருப்பார். ஆனா மோசே, இன்னைக்கு உன் கூட போராடுற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனா நான் நாளைக்கு இருப்பேன். நானே கர்த்தர். இன்னைக்கு உன்னை கஷ்டப்படுத்துற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனா இந்த கஷ்டத்துல உன்னை காக்குற கர்த்தர் நாளைக்கு உன் கூட இருப்பார். இன்னைக்கு உன்னை ஒடுக்குற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எகிப்திலும் கர்த்தர் ஜனங்களோடு இருந்தார், செங்கடலை கடக்கும் போது கர்த்தர் ஜனங்களோடு இருந்தார். இன்னைக்கு போராடுகிற சத்துரு ஒரு நாளிலே கர்த்தர் சொல்லுவார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே. அவர் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஓ நான் எழும்புவேன். அவர் பலத்தால் என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஜீசஸ். நான் அவர் பலத்தால் அதனாலதான் சில காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது அந்த இடத்துல நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். அந்த இடத்துல ஏன் சொல்றாருன்னா, அந்த சொல்ல அவருக்கு மட்டும்தான் முடியும், அவருக்கு மட்டும்தான் முடியும். சொல்ற நானே கர்த்தர். நீ யார பேசிட்டு இருக்க? கர்த்தரை குறித்து பேசுனா அழிந்து போகிறவனை குறித்து பேசிட்டு இருக்கிறோமா? பார்வோன் அழிந்து போகிறவன், கர்த்தரோ சாவாமை உள்ளவர். இன்னைக்கு பார்வோன் இருக்கிற, நாளைக்கு இருக்க மாட்டான். சாலமோன் சொல்லுகிறார் 1 ராஜாக்கள் 15:3, என் தகப்பனார சுத்தி யுத்தம் இருந்துச்சு சுற்றிலும். ஆமென். 1 ராஜாக்கள் 5:3 15 சொன்னா 5:3. என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினாலே. தாவீது சுத்தி யுத்தம் இருந்துச்சு. 4வது வசனத்துல பையன் சொல்றான், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை. அதாவது எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சோ அந்தந்த இடத்துல இப்ப சுகம், எந்தெந்த இடத்துல யுத்தம் இருந்துச்சோ அந்தந்த இடத்துல இளைப்பாறுதல், எந்தெந்த இடத்துல தலை வச்சு படுக்க முடியாதோ அந்த இடத்துல இப்ப சாலமோன் இளைப்பாறுதல் தான், சுகமா தங்கி இருக்கிறான். என்ன இதன் அர்த்தம்? பிரச்சனை நிரந்தரம் கிடையாது, பிரசனம் நிரந்தரம். காரணம் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை ஏன் காணாதிருப்பை சொல்ல காரணம் என்ன? சத்துரு கர்த்தத்துவம் அவனுக்கு கிடையாது. அவனை கர்த்தர் சிலுவையிலேயே நசுக்கிட்டாரு. கர்த்தத்துவம் உடையவர் ஒரே ஒருவர், அவர் நாமம் அதிசயம். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. அவர் சொல்லுகிறார், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. அதன் அடையாளத்தில் ஒன்று என்ன? ஆமா, இன்னைக்கு இன்னொரு காரியத்தை கூட நாம கேட்கலாம். 42வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, இளக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்தி. இந்த வசனம் புரியணும்னா 3வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இது புரியணும்னா இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடந்த காரியங்களை வைத்து, இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மத்தேயு கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். புரியும்படியா, அதனாலதான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். இந்த வார்த்தையை இப்போ கேட்டா நமக்கு நல்லா புரியும். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் இந்த நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். இந்த மங்கி எரிகிற திரியை, அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஜெயம், எனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும், இது நெறிந்து போனாலும் இந்த தீபம் மங்கினாலும் அவர் முறிய விட மாட்டார், அவர் ஆணைய விட மாட்டார். ஆமென் சொல்றவங்க ஹல்லேலூயா. வாழ்க்கையில எத்தனை மரண தருணங்கள் நெறிந்தது, ஆமென், முறியல. பவுல் சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும்
மனமுறிவு அடைவதில்லை. ஏனென்றால் அவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவன் அணைந்து போக வேண்டியவன் அல்லவா? சிலர் பார்த்து கேட்பாங்க, நீங்க இன்னும் இருக்கீங்களான்னு. கடந்த நாள் இப்படிதான் ஒரு அடக்காராதனை முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. என் கூட ஒருத்தங்க வந்துட்டு இருந்தாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். அவங்கள பார்த்ததும் இவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் நீங்க தான் இறந்தீங்கன்னு நினைச்சேன். நான் நீங்க தான் இறந்தீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த அடக்க ஆராதனைக்கு வந்தேன். எத்தனை பேர் நம்மளை அப்படி நினைச்சாங்களோ? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க நம்ம கிடைக்காதுன்னு தான் இருந்தோம். அப்போ எங்கேயோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், தருவேன், நிச்சயமாக தருவேன். இது கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த, அவருக்கு தெரியும் இது நெறிந்து போச்சு, இதனுடைய அடுத்த கட்டம் முறிவுன்னு தெரியும். ஆமா, இது தீபம் மங்கினது எல்லாம் தெரியும். ஆனால் இதை செய்கிறவர் இந்த நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நம்மை ஜெனிப்பித்தவர் நம்மை ஜெயிக்கவும் பண்ணுவார். ஆமா, எழுதுறவங்க எழுதிக்கோங்க, என்னை ஜெனிப்பித்தவர் என்னை ஜெயிக்கவும் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கின திரியை அணைக்காதவர், புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தருபவர். வலது கரத்தை உயர்த்து. ஆண்டவரே, ஏன் இன்னும் என்ன காக்குறீங்கன்னு பல நேரத்தில் நான் புரியாம இருந்தேன். உனக்கு நான் சிலது கிடைக்க பண்ணணும்ல, நான் கிடைக்க பண்ணணும்ல. ஆமென். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாள், இந்த நெறிந்த நாணல்ங்கிற இடத்துல நம்ம வாழ்க்கையை வைப்போம். ஆமா, இந்த நெறிந்த நாணல சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த நெறிந்த நாணல ஆண்டவர் நீங்க என்ன முறிக்காம காக்குறது நோக்கம் எனக்கு தெரிஞ்சுட்டுப்பா. இந்த இந்த மங்கின தீபத்தை ஆண்டவர் நீங்க அணைக்காம, நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. பற்றி எறிகிற தீபத்துக்கு பாதுகாவல் தேவையில்லை, ஆனா அணைய போகிற தீபத்துக்கு பாதுகாவல் தேவை. கையை வச்சு ஒரு மெழுகுவர்த்தி பாருங்க, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும்போது யாரும் கையை வச்சு இப்படி வைக்க மாட்டோம். ஆனால் அது அணைய போகுது, ஒரு காற்றடிக்குது, அணைய போகுதுன்னு தெரிஞ்சா அதுக்கு தான் ரொம்ப பாதுகாவல் தேவை. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறோம். அப்படி நம்ம இடத்தில் என்ன இருக்கிறது? நெறிந்த நாணல் அல்லவா? மங்கின தீபம் வெளிச்சம் கொடுக்க எரிந்தாலும் அதில் வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. சில இடத்துல லைட் இருக்கும் பாருங்க, அந்த லைட்டை பார்க்கணும்னு நம்ம லைட் அடிச்சு தான் பார்க்கணும். பார்த்துருக்கீங்களா? சிலர் போன்ல லைட் போடுவாங்க, அதை இன்னொரு லைட் அடிச்சு தான் பார்க்கணும். அப்படிதான் எரியுது. எத்தனை பேருக்கு வெளிச்சம் கொடுத்தோம்? மொத்தத்தில் கேட்டா என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அவர் ஏன் பாதுகாக்கணும்? கிடைக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும், கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும், கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும். ஆமென். அப்படி என்ன அழகா இருக்கு. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும்.
சொன்னதை செய்யும் அளவும் என்னை எனக்கு சொன்னதை என்னை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 19-20 வசனங்களை ஒரு விசை கூட வாசியுங்கள். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. ஏசாயா 42:2 இது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்ய மாட்டாரா? வாக்குவாதம் பண்ண மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? அடுத்து இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? நம்முடைய தீபம் மங்கும் போது நம்மிடத்தில் வெளிப்படும். ஏதாவது ஒன்று வாக்குவாதம் நடக்கும், இல்லைன்னா கூக்குரல் நடக்கும். அப்படிதானே? பல்சு குறையுதுன்னு தெரிஞ்ச நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஐயோ, பதறுவாங்க. ஏசாயால என்ன படிக்கிறோம்? அவர் பதறுவது இல்லை. நம்முடைய தீபம் மங்குதுனால பதறுவோம்ல, சத்தம் போடுவோம்ல, இன்னார்தான் காரணம் இன்னார்தான் காரணம்னு வாக்குவாதம் பண்ணுவோம்ல. அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதிகளில் அப்படியே அது 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 தெருக்கெல்லாம் தெரிய வரும்ல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை, அந்த வீட்டில் ஏதோ. ஆமென். ஜீசஸ். இது நெறிந்த நாணல் அவருக்கு தெரியும். இது மங்கின தீபம் என்று அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும்படி எனக்காய் அனுப்பப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு, ஐயோ நான் செய்யறதுக்குள்ள இவன் செத்துருவானோ, நான் செய்யறதுக்குள்ள இந்த தீபம் அணைஞ்சிருமோ, நான் செய்து முடிப்பதற்குள்ள இந்த திரி முறிந்து விடுமோ என்று அவர் கூக்குரலிடவும் மாட்டார். அவர் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார். பிதாவே, என்ன பிதாவே, இவன் வாழ்ந்திருக்கும் போது என்கிட்ட தராம இவன் வாழ்க்கை முடியும் போது என் கையில கொடுத்தீங்களேன்னு சொல்லி அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவர் பதறவும் மாட்டார். அவர் என்ன காரியத்தை செய்யணும்னு இந்த பூமியில அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை செய்து சிலுவையில it is finished என்று சொன்னார், முடிந்தது என்றார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் பதறல, அவர் பதற மாட்டார். அவருக்கு தெரியும் இது மங்கும், அடையாது. இது நிறைந்தது உண்மைதான், முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை இரவு நினைத்திருப்போம். வேதத்தில் ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரே காலில் தேடினா என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே இருப்போம். சில இரவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே தூங்க முடியாத இரவுகள். யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு இரவு இருந்தது, பொழுது விடிந்தால் இல்லை. ஆமே. நெறிந்த நாணல், மங்கின தீபம் அவர் அணைக்கவில்லை. மார்க் 7:37 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாலும் அது எல்லாவற்றையும் நீங்க அவருடைய செயல்ல பார்த்தீங்கன்னா அவர் பதறவே மாட்டார். மொத்தத்தில் சொல்லணும்னா சூழ்நிலைகள் நிலையும் மங்குதேன்னு சொல்லி அவர் பதற மாட்டார். இன்னைக்கு நம்முடைய ஒரு நிலைமை இருக்குல்ல, அதை அவர் மைண்ட் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பெருசத்துக்கு வச்சிட்டு இருக்கிறோமோ அதை அவர் மைண்ட் பண்ணவே மாட்டார். இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டபடி மரியாள் வயிற்றிலே, ஆமென், கருவாய் கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள். குழந்தையா பிறந்து முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்தார். யோசேப் மரியாள் வீட்டில் வளர்க்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரதிகூலமான சூழ்நிலைகள் வந்தது. 12வது வயது அவர் பிறக்கும் போது பாருங்க பிரச்சனை தான். சரி, அவருக்கு அதாவது குழந்தை பிறந்து கொஞ்சம் வளரும் போது அதுக்கென்று அறிவு வைக்கும் தெரியுமா.
இயேசு கிறிஸ்துவனுடைய 12வது வயதுல அவரை ஆலயத்துல மறந்துட்டு போயிட்டாங்க 2 பேரும். ஆமென். நம்ம பிள்ளைங்களா இருந்தா, நாம இருந்தா கூக்குரலிடுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம். என்ன ஏன் விட்டுட்டு போனீங்க? அவ்வளவுதான், இப்ப நான் உங்களுக்கு வேண்டாம். அவர் கூக்குரலிடல, வாக்குவாதம் பண்ணல. 12 வயசுல ஒரு தனிமையை அவர் பார்த்துட்டார். ஆலயத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பதறவே இல்லை. ஆமென். அதாவது நான் சொல்லுகிற இயேசு யார் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு வந்தவர். இப்பொழுது நான் யாரை சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? எல்லாம் உடையவர். எல்லாத்தையும் விட்டு வந்ததுக்கு அப்புறமே 12 வயசு குழந்தையா இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு தனிமை வந்ததும் அவர் பதறாமல், அவர் கூக்குரலிடாமல் அவர் சர்ச்சில் போய் உக்காந்துட்டார். அவ்வளவுதான். என்னையே தேடு, நீங்க மெதுவா வரக்கூடாது. அவருடைய போக்கஸை பாருங்க. அவருடைய சூழ்நிலை, அவருடைய அந்த தனிமை என்பது அவரை முடக்கவில்லை. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு பசி உண்டாயிட்டு அவர் வசனம் பேசினார். பதறல்ல. நமக்கு மட்டும் டைமுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நம்மளும் வசனம் தான் பேசுவோம். ஆனா அது எங்க இருக்குன்னு தான் புதுசு புதுசா பேசுவோம். அவ்வளோ பசி, மிகுந்த பசி உண்டாயிட்டு சத்தம் வரான். அவன் வந்து அப்பத்தை கொண்டு வரும்போது நாம இருந்திருந்தா, நேசகுமாரன் சொன்னீங்க, இங்க பாருங்க யார் எனக்கு அப்பம் தாரான், பரவாயில்லப்பா நீயாவது. அவன் பொய்யன். அப்பன்னு சொல்லி கொடுக்கறது கல்லு, பார்க்க நல்லா இருக்கும், கடிச்சா பல்லு. அந்த கல்லு பல்லு அப்புறம் அப்பான்னு தான் கூட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அந்த இடத்துல ஒரு வசனம் பேசுறார். பதறல்ல, பதறல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தனிமையில பதறல, சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டாரு. எனக்கு யாருண்டு கலங்கீன நம்ம யார வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாம பதறக்கூடிய. அடுத்து பாருங்க, சமுத்திரம் கொந்தளிக்குது, படகு கொஞ்சம் மூழ்குன்னு வரும்போது அவரோ இப்போ சிலர் இருக்கிறது போல அவர் ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு துடிச்சிருக்கணும் அந்த இடத்துல. பதறல்ல, கொந்தளிப்புல தூங்கிட்டு இருக்கிறார். தனிமையில பதறல்ல, அவர் வாக்குவாதம் பண்ணல, அவர் கூக்குரலிடவில்லை. எனக்கு ஏன் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணல அப்பா கிட்ட. கூக்குரலிட, ஐயோ நாங்க மடிக்கிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு 12 1 12 1 13 சேர்த்து அப்படி இல்லை. அவர் படுத்து வகிட்டு இருக்கிறார். ஆமென். பசி வந்த போது 40 நாள் ஜெபம் பண்ணி 30 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணி அவர் வசனம் பேசினார். ஆமென். அவர்கிட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. உடனே அவருக்கு நெஞ்சு பக்கு 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 இல்ல. அவரோ குனிந்து மண்ணில் விளையாடி கொண்டிருந்தார். தரையில் எழுதினார். யார் பார்க்க, என்ன பார்க்க? ஆமென். குழந்தை போல மண்ணில் சில எழுதுவாங்க தெரியுமா? இப்படி எழுதுவாங்க. சிலர் ஆல்லாம் போடுவாங்க, அது பாய் விரித்தது போல இருக்கும். அவர் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கிறார். ரொம்ப பேசினதுக்கு அப்புறம் என்னது
அப்படி பார்த்து திருப்பிய குடிச்சிருந்து ஏங்க நம்மளை ஒருத்தங்க குற்றம் பிடிக்கிறதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹார்ட் பெட்ரூம்ல இருந்தாலும் ஹார்ட் ஃப்ரெண்டு காலில் போய் அடிச்சுட்டு வந்து திரும்பி இருக்குமா இல்லையா? இது ஒரு கூரே வந்து நிக்குது. அவர் இருந்து ஆமென். மூன்று வருஷம் கூட இருந்த ஒருத்தன் விலகி போனான். பைபிள் சொல்லுகிறது அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினாராம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எல்லாம் இழந்து வந்தவர், எல்லாம் விட்டு வந்தவர், தனிமை, பசினா இல்லாமை, எதிர்ப்பு, சூழ்ச்சி, விலகி போகிறது, துரோகம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சந்தித்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிற இந்த 5 காரியங்கள்: தனிமை, இல்லாமை, எதிர்ப்பு, சூழ்ச்சி, சத்ருவின் தந்திரம், துரோகம். இவைகளின் நடுவிலே இவைகள் ஒன்றும் அவர் செய்யணும்னு நினைச்சதை தடுக்கல. இவர் மரணத்தையும் விழுங்கிட்டு பிதாவின் வலது பரிசத்தில் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொன்னது, எனக்கு ஒரு தனிமை வந்தாலோ, எனக்கு ஒரு இல்லாமை வந்தாலோ, எதிர்ப்பு வந்தாலோ, சூழ்ச்சி என்றாலோ, துரோகம் செய்கிறவர்கள் இருந்தாலும் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிப்பார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஏங்க இதுதானங்க நம்மளை ரொம்ப பாதிக்குது. தனிமை. ஏன் நம்ம வாக்குவாதம் பண்றோம்? ஏன் கூக்குரல் இடுகிறோம்? ஏன் சத்தத்தை தெருக்கள்ல கேட்க பண்ணுகிறோம்? அப்படியே விளம்புறோம்ல. இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டான். என் கூட இருந்தவன் யுவதாஸ் திடீர்னு போயிட்டான் 30 வெள்ளி காசுக்காக. அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். அவரோ பதறல்ல. வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு நாம பதறோம்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்? இன்டைரக்டா நம்மளே செய்யறோம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்ல பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜென்யூனா உண்மை ஆன்சர் பண்ணணும். இந்த 5 இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா தனிமை, இல்லாமைனா ஒண்ணும் இல்லை. பசிக்குது, சாப்பாடு இல்லை, ஒரு தேவை இருக்கு, சந்திக்கிறதுக்கான பணமோ மற்ற காரியங்களும் இல்லை. தனிமை, இல்லாமை, எதிர்ப்பு. ஆமென். சூழ்ச்சி, தந்திரம், சுத்தி இருக்கிற எப்படியாவது குற்றம் படிக்கலாம். அடுத்து துரோகம். இந்த 5ல் ஒன்று, 5, 4, 3, 2, 1 இதுல ஏதாவது ஒன்று என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன், இப்பொழுது நான் இருக்கிற நிலைமைன்னு சொல்றவங்க மாத்திரம் அங்கேயும் பார்க்காம கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே கையை தூக்குங்க. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளின் நடுவில் இன்னும் இந்த தீபத்தை அணைய விடல, இன்னும் இந்த நாணலை முறிய விடல. ஏன்? ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை ஆமென் சொல்றவங்க இப்ப நல்ல கைகளை தட்டி நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை ஆமென் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சத்தமாய் ஆமென். Glory. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சொல்லுங்க. இடிக்கப்பட்ட
இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட ஓரலம கரபதனரே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ ஆமே நாமே. ஹல்லேலூயா. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஜீசஸ் ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தையுடையவனுக்கு விரோதமாய் சத்துரு போராடுவான். அந்த தீபத்தை அணைச்சிடணும். வார்த்தை நிறைவேறாம போயிடணும். ஒருவனுடைய வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறலன்னா அது தோல்வி அல்லவா? காரணம் வார்த்தை என்பது என்ன? அவருடைய வசனம். வாசியுங்கள் ஏசாயா 55வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 55வது நல்ல தெரிந்த வசனங்கள். 55வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா, எல்லாரும் சொல்லுங்க, வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. ஒரு லெட்டர் எப்போ வெறுமையா திரும்பும்? ஒரு லெட்டர் ஒருத்தங்களுக்கு அனுப்புறாங்க, அது எப்ப வெறுமையா திரும்பும்? கரெக்டா சொன்னீங்க. ஆள் இல்லைன்னா இன்னும் இந்த தீபத்தை அணையாம கர்த்தர் காக்கிறார்னா அது வெறுமையா? ஜீசஸ் 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 ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிச்சு. ஆமென். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்காய் அனுப்பப்பட்டது என் மேல இறங்கிச்சு, என் மேல இறங்கிச்சு. அது வெறுமையா திரும்பாது, அது வெறுமையா திரும்பாது. அதன் அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க நட்சத்திரத்தை காட்டாதீங்க, மண்ணை காட்டாதீங்க, இந்த நெறிந்த நாணலையே காட்டுங்க, இந்த மங்கி எரிகிற தீபத்தை. நீங்க தான் உங்களுக்கு அடையாளம். நீ உயிரோடு இருப்பதே உனக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்து அச்சத்தின் உச்சத்தை ஒளியில்லா இயேசு இல்லா வாழ்வை நான் உடைத்தீர் சிற்றித்தீர் உடமிட்டே ராஜா பிரித்தே. ஆமென். எனக்கு நீருண்டு, எனக்கு நீருண்டு. கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. திரும்ப சொல்லுங்க, மரணத்தின் விளிம்பில், மரணத்தின் விளிம்பில் நான் ஆமென் பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் ஆமென் இயேசு எல்லாம் ஆமென் உடைத்தீர் சிற்றித்தீர் சிற்றித்தீர். Glory makara lama santanalare. ஆமென்
ஹalleluya. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. இதுவரை அடையாளமா நிறைய காட்டி தந்தா, இன்னைக்கு ஆவியானவர் பேசுறது, நீதான் அடையாளம், நீதான் அடையாளம், நீதான் அடையாளம். ஹalleluya. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் அது வரும்போது சீயோனே நீ இருக்கணும், நீ இருக்கணும், நீ இருக்கணும், நீ இருக்கணும். ஆள் இல்லைன்னு திரும்பி போக கூடாது, திரும்பி போகாது. இந்த வசனம் வெறுமையா திரும்பாது. ஹalleluya. 102 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். ஆமென். 102 சங்கீதம் டைட்டில் வாசிங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? 24வது வசனம். என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே. ஆமென். அதுலதான் சொல்லுகிறார் சீயோனுக்கு 13வது வசனத்துல, அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அப்போ அந்த டைம் வரைக்கும் இந்த தீபம் இன்னைக்கு அணையுமா, நாளைக்கு அணையுமா, இதுதான் நிலைமை. தாவீது சொல்லுகிறார், பாதியில் எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஆமென். அப்போ மங்கின நிலையில் இருந்தவன் இன்னொரு சங்கீதம் எழுதுகிறான். அதுதான் 37:25. 37:25 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான, ஆனாலும் அன்னைக்கு போதும். ஆமென். I have been young and now I am old. அன்னைக்கு பாதியில முடியும்னு பார்த்தேன். அப்படிதான் நிலைமை இருந்துச்சு. தாவீதுக்கு சவுலால பிரச்சனை 13 வருஷம். அந்த 13 வருடம் தாவீதுக்கு மொத்த வயசு 30 தான் ஆகுது. சவுல் மரித்து தாவீது ராஜாவாகும் போது தாவீதுக்கு வயசு 30. அபிஷேகம் வைக்கப்பட்டது 17. இந்த 13 வருஷத்துல அவன் மரண விளிம்பு வர, அந்த மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற இந்த வார்த்தையை தியானிக்கும் போது என் ஆண்டவர் எழுத வைத்ததை அப்படியே சொல்லுகிறேன். வார்த்தை உடையவனுக்கு எதிரான நிலை, வார்த்தை உடையவனுக்கு வருகிற எதிர்ப்புகள், எதிரான நிலை அவனை மரண வாசல் வரைக்கும், மரண விளிம்பு வரைக்கும், என்ன சொல்ல, அந்த மரண பயத்தின் அந்த விளிம்பு வரைக்கும் கொண்டு செல்லலாம். ஆனால் ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் அங்கிருந்து அவனை தூக்கி எடுப்பார். அங்கே இருந்து அப்ப கேட்கலாம், ஆண்டவரே என்ன இன்னும் தூக்கி எடுக்கல, நீங்க என்ன வாசல் பார்க்க, நீ ஏரியா பக்கமே வரல. எளியவனை குப்பையில இருந்து எடுக்கணும்னா எங்க கிடக்கணும்? குப்பையில யாராவது தூக்கி போடணும். நீங்க கோபுரத்தில் எப்படி படுத்து கிடந்து எளியவனை குப்பையில இருந்து எடுத்து அவனை வச்சுக்கிறேன். மரண வாசல் இருந்து தூக்கி எடுக்கணும்னா சில காரியத்தை அனுமதிக்கிறார். அவர் குறிப்பிட்ட பிளேஸ்ல வந்து நிப்பீங்க பாருங்க, அங்க அவர் நிற்பார். அதுதான் என் ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. பிறவி குருடனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வை கொடுக்கிறார். அவனை என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா, 35வது வசனத்தை வாசியுங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட போதுன்னா எங்க இருந்து பார்க்கிறார்? அவனை எங்க தள்ளுனாங்களோ அங்க இருந்து. ஆமென். எங்க தள்ளுனாங்களோ அங்க இருந்து. சில சிச்சுவேஷன் நம்மள அந்த வாசல் வரைக்கும் கொண்டு போயிடும். ஆனா வார்த்தை இருக்கா, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை பாதாளங்களில் இருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும்
ஆமென். அன்னைக்கு சொல்ற பாதியில எடுத்துறாதீங்க. இப்ப சொல்றார், இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவும் நான். உண்மையில தாவீதை பாராட்டணும். அவர் வயசானதை ஒத்துக்கிட்டார். சிலர் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆளுகையில் 100 வயதுல மரிக்கிறவனும் வாலிபன். 100 வயது வாலிபன். 100 வயது வாலிபர்களை வாழ்க, 80 வயது குழந்தைகளை வாழ்க. ஆவே எப்பவுமே வார்த்தை உடையவனுக்கு ப்ராப்ளம் இருக்கும். வார்த்தை ஆனவருக்கே பிரச்சனை. தனிமை இருந்திருக்கு, இல்லாமல் இருந்திருக்கு, எதிர்ப்பு இருந்திருக்கிறது, சூழ்ச்சிகள் இருந்திருக்கிறது. சூழ்ச்சி. ஆமே. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி, எங்களுக்கு சுத்தி அடி விழுது. ஆமே. சூழ்ச்சி இருக்கு, துரோகம். ஹல்லேலூயா. வார்த்தை ஆனவருக்கு எவ்வளவு இருக்குன்னா, வார்த்தை உடையவர்களுக்கு. ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டாச்சு. இந்த விஷயம் ஏரோது அறிவுக்கு வந்ததும் ஆயுதத்தை தீட்ட ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இவைகள் நடுவில் தானே நான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது. ஆமே. ஹல்லேலூயா. அந்த லெட்டர் இவங்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்குன்னு தெரியுது. வார்த்தையுடையவன் எலியா. ஒரு 2 காரியம் பேச முடியுமா தெரியல, டைம் ஆகிறது. வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று வரும். 18 ஆரம்பத்திலையும் அப்படியே வரும். இப்போ யாருக்கு வார்த்தை உண்டாகிறது? எலியாவுக்கு. எலியா யாரு? வார்த்தையுடையவன். இந்த வார்த்தை உடையவனுக்கு சத்துரு ஒரு நாளை குறிக்கிறான். 1 ராஜாக்கள் 19:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போன. நாளைக்கு இந்நேரம். அப்போ இன்னையிலிருந்து நாளைக்கு இந்த டைம்னா கரெக்டா எவ்வளவு டைம் இருக்கு? 24 மணி. ஒரே ஒரு நாள் இருக்கு. ஒரு நாள். இவர் ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டார். ஆமே. தூதனை அனுப்புகிறார். நமக்கு நல்லா தெரியும், பல முறை எலியாவின் செய்தி எடுத்தது. எனவே அந்த பாயிண்டை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். அப்பத்தை கொடுக்கிறார். தட்டி எழுப்பி புசிங்கிறார். புசித்துட்டு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சத்துரு எவ்வளவு நாள் குறித்தா? இப்ப எத்தனை நாளை தாண்டி நிற்கிறாரு? ஆனாலும் பயம் போகல. ஆண்டவர்ட்ட என்ன சொல்றாரு? ஐக்கிய அடுத்த வசனம் அதை வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஏசபேல் குறித்த நாள் எத்தனை? அதை தாண்டி எத்தனை நாள் வந்தாச்சு? அதுவும் இரவும் பகலும். இரவின் பயங்கரம், பகலின் அம்பு, இருளில் நடமாறும். நைட்டுக்கும் காக்கப்பட்ட, பகலுக்கும் காக்கப்பட்ட. இப்படி அதாவது உனக்கு குறிக்கப்பட்ட நாளை தாண்டி 40 நாள் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு குறிக்கப்பட்ட நாளை கடந்து 40 நாள் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பலர் நாள் குறித்தாங்க. நமக்கு குறிக்கப்பட்ட நாளை கடந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய காலங்கள் சத்துருவின் கையில் அல்ல, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில்.
ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாள். இதே நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரர், அவருடைய மகள் சின்ன வயசு தான், ஒரு மிகப்பெரிய பலவீனத்துக்குள்ளாகி ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கடைசி அவங்க மகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு இந்த பாஸ்டர் அந்த மகள்கிட்ட சொன்ன வார்த்தை, நாம் பரலோகத்தில் சந்திப்போம் அப்படின்னு. பரலோகத்தில் டாக்டர்ஸ்லாம் திட்டுறாங்க, என்ன பேசுறீங்க மகள்கிட்ட? வேறனா என்ன சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சிட்டல. உன் மகளுடைய அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போதுக்கு அவங்க எடுத்துட்டு வர பேகை பார்த்தா, ஒருத்தங்க மறித்து எடுத்துட்டு போவாங்களே அதே மாதிரி பேக் கொண்டு வராங்க. இவரு கோவம் வந்துட்டு, அவ உயிரோடு தானே இருக்கிறா, நான் அப்படியே கொண்டு போறேன். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது வீட்டில் விட்டாச்சு. அடுத்த நாள் காலையில், அதாவது டாக்டர்ஸ் டைம் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஒன் டே தாண்டாது. அடுத்த நாள் காலையில் அவர் செபிப்பதற்காக வழக்கம் போல் ஒரு இடத்துக்கு போவாராம். அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஏதாவது வார்த்தையை கொடுங்க, உங்கள் சித்தனை எடுத்துருங்க, இல்லை நீங்கள் கொடுப்பீங்கன்னா வார்த்தையை கொடுங்க. ஒரு படியும் இல்லை. வேதனையோடு திருப்பி வரார். வெட்டனி இடத்துல ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு போவார். அப்படி டீ குடிக்கும்போது அந்த டீ கடையில் ஒரு வௌவால் வந்துருக்கு. இந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா, வௌவாலை போட்டு அடி 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 அடின்னு அடித்து கொண்டுட்டான். செத்துட்டு நினச்சி அவன் அடிக்கிறத விட்டு திரும்பி டீ போட போகிறான். அந்த வௌவால் பறந்து போயிட்டு, அப்போ அவன் சொல்கிறான், அந்த டீ கடைக்காரன் சொல்கிறாராம், அதுக்கு இன்னும் காலம் வரல, இவருக்கு ரேமா கிடச்சிட்டு இவர் நேரா வீட்டுக்கு போகிறார். இவர் நேரா வீட்டில் போய் அந்த மகள் படுக்கையில் மரண விளிம்பில் இருக்கிற மகளை பார்த்து சொல்ற, காலம் வரலமா, கர்த்தர் எழுப்பி விடுவார். எழும்புனாங்க. அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அடியனையும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் இருந்து கர்த்தரை அவங்க குழந்தைய தூக்கிட்டு இவங்களுக்கா நாள் குறிச்சாங்க. எங்க குறிக்கப்பட்ட நாளை கடந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கும் நாள் குறிக்கப்பட்டது. சிலர் என்ன கடைசியா பார்த்துட்டு போனாங்க. படுத்த படுக்கையிலே அசைவற்று 16 நாட்கள் நாள் குறிக்கப்பட்டது. அதை கடந்து எத்தனை வருடங்கள். ஏன் இந்த வசனம் வெறுமையா திரும்பாது? ஏன் இது திரும்பாது? இது அங்கிருந்து வந்த வார்த்தை. குறிக்கப்பட்ட நாளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, ஹல்லேலூயா. குறிக்கட்டும், குறிக்கட்டும். சில நாள் குறிச்சாதான் நமக்கு பரலோக பலனே வரும். அவன் இல்லைன்னா காக்கா அப்பம் கொண்டு வரும். ஆமே, சத்துரு நாள் குறித்தால் தூதன் அப்பம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. உன்னை நாளைக்கு வேலையை விட்டு தூக்குற நாளை குறிக்கிறானா? நீ கவலைப்படாத. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமே. ஐயோ சில சொல்லுவாங்க, ஐயோ இந்த வருஷம் 2 years பேக் ஒருத்தர் அவர் என்கிட்ட அப்படி கடன் பிரச்சனை மூழ்கி இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன தெரிஞ்சல அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை. அவரை சுத்தி சில காரியங்கள் இருக்கிறது. பாஸ்டர், நான் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு, சோமனிக்கோங்கன்றார். இதே வார்த்தை. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம நான் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவேனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. சாயங்காலமாகி விடியற்காலமாகி ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 2.5 வருடம் ஆகிறது. போன சண்டே அவரை பார்க்கிறேன். எப்படி இருக்கீங்க? இப்படி எப்படி? இவர் தாங்க நம்ம ஆண்டவர். இந்த பகல் வேளையில நமக்கு தெரியாம நாள் குறிச்சது விட்டுருங்க. நம்ம
கன்சீவா இருக்கிறாங்க நியூஸ் வந்ததுலேருந்தே அவன் நாள் குறிச்சிட்டு தான் இருக்கிறான். அதை விட்டுருங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் நினைச்சேன் இந்த நாள் தான் என் கடைசியான நாள்ன்ற, இதோட முடிஞ்சதுன்னு. அதை தாண்டி இத்தனை நாட்கள் கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, வேற ஒண்ணும் இல்லை, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். ஆமென். நேசித்தவர். வலது கரத்தை உயர்த்தி, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நம்புவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையுடையவனுக்கு சத்துரு முடிவு எழுதுவான், தீர்மானிக்கிறவர் கர்த்தர். முடிவு எழுதும், நிறைய எழுதுவான், எழுதி 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 எழுதி. ஆமென். நம்ம பிரசங்க குறிப்பு எழுதுறது போல சத்துரு நிறைய குறிப்பு எழுதி வச்சிருக்கிறான். இவன் எங்க போறான், இங்க போறான். அப்ப இந்த இடத்துல இவனுக்கு குழியை ஆழமாய் தோண்டி அதிலே விழுந்தார்கள். அடுத்து எங்க போறான், எப்படி எல்லாமா சுத்தி சுத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படி விழுந்துட்டுன்னு வைங்களேன், சத்துரு ஜெயித்தான்னு சொல்லக்கூடாது, தேவன் அனுமதித்தார். தேவன் எதற்கு அனுமதித்தான்னா சொல்லுங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் 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 நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையுடையவனுக்கு நிறைய முடிவு எழுதப்படும், ஆனால் அவர் எழுதின முடிவே நிறைவேறும். அவர் எழுதின முடிவே. எவ்வளவு நல்ல தேவன். பேதுருவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 21:18, உன் முதிர் வயதிலே அப்படிம்பார். அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். அவ்வளோதான். சொல்லி கொஞ்ச நாள் ஆகல, நமக்கு தெரியும் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு பெந்தேகோஸ்தே நாள் கொஞ்ச நாள்ல பேதுரு பிடிச்சு ஜெயில போட்டாங்க. முடிவு எழுத 12வது அதிகாரம் அப்போஸ்தலர். பேதுருவை ஜெயில போடுறாங்க. பேதுருக்கு இவ்வளவு விசேஷித்த கிருபை என்னன்னா, எங்க தூக்கி போட்டாலும் நாங்க தூங்குவோம். ஆமென். கரண்ட் இருந்தாலும் தூங்குவோம், கரண்ட் இல்லைன்னாலும் தூங்க. நீங்க எவ்வளவு சத்தமா பாட்டு போட்டாலும் நாங்க தூங்குவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சிலர் ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க, சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்த 4 அடுக்கு பாதுகாப்பு. 6வது வசனத்தை பாருங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். என் ஆண்டவர் எதையும் முந்தி செய்வாரை தவிர பிந்தி செய்ய மாட்டார். அந்த கொஞ்ச எண்ணெயும் கொஞ்சமாவும் தீர்ந்த பிறகல்ல, எலியா வந்தது தீர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஆண்டவர் அடுத்து அடுத்து அடுத்து, இன்னைக்கு ஓகே, இந்த வாரத்துக்கு ஓகே, இந்த மாசத்துக்கு ஓகே, அடுத்து அடுத்து வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்புவார். என் ஆண்டவர் பிந்தி செய்கிறவர்கள் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிந்தி செய்ய மாட்டார், முந்தி தான் செய்வார், முந்தி தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏரோது பிளான் பண்றதுக்கு முன்னாடி யோசேப்பிட்ட பேசி குழந்தை இயேசு தூக்கிட்டு வச்சுட்டார்ல. ஹல்லேலூயா. ஆமே. முந்தி செய்கிறவர். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். அப்போ சத்துரு நாள் குறிக்கட்டும். ஆமே. நாள் குறிச்சா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்ன இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்வார். இது ஒன்றும் தெரியாம எப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த வருஷமாவது நடக்குமா, ஒரு மாசம் முடிஞ்சு எப்படி இவங்க பழையது போல புது வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து இந்த வருடத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கேட்டுட்டு ஆமேன் போட்டுட்டு ஆமேன். எப்படி நாளை அறிந்து கொள்ள சத்துரு குறிக்கட்டும். யூதரை மேற்கொள்ளலாம் என்று ஆமான் ஒரு நாளை குறித்தார். அதே நாளிலே காரியம் மாறுதலாய் அந்த நாளுக்கு முன்னாக நடந்தது என்ன, ஆமான் கதையை முடிச்சார். அல்லேலூயா. ஐயோ சிலர் நாள் குறிக்கிறாங்களே குறிக்கட்டும். இப்போ எனக்கு பக்கத்துல பார்த்து சொல்ல வைக்கணும் வருது, ஆனா சத்துரு குறிக்கட்டும். அவன் குறித்த நாளுக்கு முந்தின இரவு பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். குறிக்கப்பட்ட நாளை தாண்டி பல நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமே, நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே, சிலர் லேஸ்ல எழும்ப மாட்டாங்க, விழாவில் எப்படி குத்தி பாருங்க, அப்படி துள்ளி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற யாரையும் அப்படி தெரியும், தூதனுக்கு தெரியும் இவன் எங்க தட்டினா. சும்மாலாம் எழும்ப சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து சொன்னாலும் சிலரை எப்படி தட்டினாதான். அல்லேலூயா. எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். வருவா நீ போய் அந்த வெளிச்செல்லாம் காட்டினாலும் எழுத மாட்டான். லைட்டாக இப்படி இடுப்புல இப்படி ஒரு தட்டு கொடு, துள்ளி எழும்பி சொல்லும்படியே கேட்குறேன். சில தட்டெல்லாம் கிடைக்கும். ஆமே, கட்டு உடைய சில தட்டு உண்டு. நான் உடனே ஆண்டவர் இப்படி என்ன தட்டிட்டார், நானே அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இல்லை. அல்லேலூயா. விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள், ஆமே, சீக்கிரமாய் உடனே. அடுத்த வசனம், தூதன் அவனை நோக்கி உன் மறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்கின்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அவன் என்ன நினைச்சானா, 9வது வசனத்துல தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நிறைய காரியம் நமக்கு தெரியாது, நிறைய காரியம் நமக்கு புரியாது. ஆனால் சபையை ஒன்று கேளுங்கள், நீங்கள் வார்த்தை உடையவர்களானால் சத்துரு உங்களுக்கென்று உங்களை வீழ்த்தும்படி, உங்களை இல்லாமல் போகும்படி, ஆமென், குறித்த நாளுக்கு முந்தின இரவு ஒன்று நடக்கும். அது சாதாரண இரவு அல்ல. ஏசா குறித்த நாளுக்கு முந்தின இரவு யாக்கோபுக்கு ஒன்று நடந்தது. அது யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாய், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில வந்தபோது, எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா வாசிங்க. அது தானாய் அவர்களுக்கு, அதாவது எது எனக்கு முடியாது, வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறேன், அது தானாக எனக்கு முன்பாக. காரணம், எனக்கு வார்த்தையை தந்தவர் பெரியவர். சிவந்த சமுத்திரத்தை இவங்க பிளந்தாங்களா, தானா பிளந்துச்சா? ஆமே. 1ஆம் காவலை கடந்து 2ஆம் காவலை கடந்து பார்த்தா நிக்குது பெரிய தடை. அது மட்டும் திறக்கலன்னா 2ஆம் காவலுக்கு பின்னாக கால் வைத்து அப்படியே வந்து ஜெயில. ஆமென். சிலதை தாண்டி கொண்டு வந்துட்டார். ஆனா முன்னாடி இருக்கிறது இரும்பு கதவு. சிலதை கடத்தி கொண்டு வந்துட்டார். முன்னாடி இருக்கிறது இரும்பு கதவு.
ஆமே. எனக்கு திறக்க முடிஞ்சதெல்லாம் திறந்து உங்க பலத்தினால நான் வந்துட்டேன். இனி ஆண்டவரை, இனி நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வது என்று அறியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 11 மாதங்கள் முயற்சித்தும் திறக்காத சில கதவுகள் இந்த புதிய மாதத்திலே தானாய் திறக்கப்பட போகிறது. தானாய் நம்புறவங்க மாத்திரம் தானாய் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். வார்த்தையுடையவர் அது நிறைவேற்றுவா. ஏரோது நாள் குறிக்கட்டும், ஏசபேல் நாள் குறிக்கட்டும், ஆமா நாள் குறிக்கட்டும். அவர்கள் குறித்த நாளுக்கு முந்தின நாள் ஒண்ணு நடக்கும். அது தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலமாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடல், ஒரு சில சரணங்களை மட்டும் நல்ல விசுவாசத்தோட பாடி, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வார். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் அவர் உண்மையுள்ள வார்த்தைகள். ஆமென். என்ன அடையாளம்? நீங்க உயிரோடு இருக்கிறது அடையாளம். நம்மையே நமக்கு அடையாளம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நினையுங்கள், நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு வசனம் உண்டல்லவா, ஆகாயில வரும்னு நினைக்கிறேன். ஆமென். எடுத்தா வாசிக்கிறேன். 2வது அதிகாரம், ஆகாய் 18. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி நடந்ததை சிந்திச்சு பாரு. எத்தனை முறை, எத்தனை முறை. ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்போது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை நீ நினைச்சு பாரு. மங்கினது நிறைந்தது காக்கிறார். ஆண்டவரே, என்னே எனக்கு அடையாளமா வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? Thank you Jesus. நீர் நிறைவேற்றுவீர், நீர் நிறைவேற்றுவீர். எல்லாரும் கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் ஆமென் என்று. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய், வார்த்தைகள் ஒன்றும் பேச. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாய். Glory. நிறைவேறும், நிறைவேறு சகோதரி, நிறைவேறு சகோதரி, நிறைவேறு சகோதரா. அவர் நல்லவர். ஒரே சத்தமாய் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். ஒரு சரணம் பாடுவோமா? துரத்தப்பட்ட தாவீதின் தலையை துரத்தப்பட்ட உயர்த்தியதே. ஆமென். துரத்தப்பட்ட உயர்த்தியதே. குளோரி குறித்திட்ட காலத்திலே
அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். சலபகரபா சந்தரபலபரபதுடலாம் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் glory ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹalleluya. thank you jesus. ஆமென். ஒரு விஷயம், அப்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் இந்த தீபத்தை அணைக்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இந்த 1ஆம் தேதி காலை வேளையில சொல்லுமா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்க கிடைக்க பண்ணுவீங்க. எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க பண்ணுவீங்க. நான் பதறது உண்மை, நீங்க பதற மாட்டீங்க. ஆமென். நீங்க கிடைக்க பண்ணுவீங்க. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும், யாக்கோபே நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். உங்களை நம்பி வாழ்றேன்ப்பா, உங்களை நம்பி வாழ்றேன்ப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் ஆமென். துவங்கியதை முடித்தீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. ஆமென். தடைகள் வந்தாலும் ஹalleluya, தாமதமானாலும் ஆமென். தடைகள் வந்தாலும் ஆமென். 2 கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்ல சர்வ வல்லவரே. உம் கரங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் பகல் வேளையில உங்க சமூகத்திலே கொண்டு வந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசின உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம், இது வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்ப விட மாட்டீர். நீர் என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தை அனுப்பினீரோ அது ஆகும்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர். இந்த நாளில் எங்களை பலப்படுத்தினீரே. எங்கள் வாழ்க்கை எத்தனை முறை மங்கினது, எத்தனை முறை நெருக்கப்பட்டோம், ஆனாலும் முறிய விடாமல் ஆண்டவரே, அணைய விடாமல் நீர் காப்பதின் காரணத்தை இந்த நாளில் எங்களுக்கு பேசினீரே. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், ஜெயம், காரியங்கள் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும் கர்த்தாவே, நீர் எங்களை காப்பதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுங்க. ஆரம்பம் முதலே கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஆண்டவரை எத்தனை டைரியில் எழுதி இருப்பாங்கப்பா, எவ்வளவு நோட்ல எழுதி 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 எழுதினதெல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறதை
ஒவ்வொருடைய கண்கள் காண பண்ணும். நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம். காரணம் நீர் கர்த்தர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அது அடியேன் உம்முடைய நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பல சூழ்நிலைகள் இருந்து வந்திருக்கிறாங்க அப்பா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்னாளின் இருதயத்தை ஏலிக்கு பார்க்க முடியல, ஆனால் உங்களால மட்டும் பார்க்க முடிந்தது, உங்களால ரீட் பண்ண முடிந்தது ஆண்டவரே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தையும் கிருபைகளையும் செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக. எல்லாம் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.